சைனா செட்டுங்களா? ஆமாங்க. கைண்ட்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிம் இருக்குங்கல்ல அதை எடுத்து வேற ஒரு மொபைல் நோக்கியா இருக்குங்கல்ல. ஆமாங்க. ஸோ அந்த மொபைல் மாற்றி பாருங்க. மாற்றி பார்த்துட்டு 198 இல்லை 121 கால் பண்ணுங்க. லைன் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்படியும் கனெக்ட் ஆகலைன்னா எங்களுக்கே திரும்ப கால் பண்ணுங்க இப்பொழுது. சரிங்களா? அப்படிங்களா மேடம்? எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்ளத்தை எங்கள் சைட்லேருந்து எடுக்கிறோம். சரிங்களா? சரி மேடம், அப்படி பண்ணிக்கலாங்க. அப்புறம் பேலன்ஸு டெய்லி 3 ரூபா எடுத்துக்கிறாங்க. ஏதாச்சும் சர்வீஸ் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா மேடம்? கண்டிப்பாக சொல்கிறேங்க. தினமெல்லாம் உங்களுக்கு 3 ரூபாய் எடுக்கிறலாங்களா? ஆமாங்க மேடம். 3 ரூபாய் மேடம் வந்து நான் ஆப்பரில் தான் பேலன்ஸ் போடுங்க. 150 200 இப்படி ஆப்பரில் போட்டுக்கோணுங்க. சரிங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 30 ரூபாய் எடுத்துட்டாங்க மேடம். திங்கக்கிழமை அன்னைக்கு 84 ரூபாய் எடுத்துட்டாங்க மேடம். அப்புறம் மறுபடியும் சரி ஆப்பரில் போடக்கூடாதுன்னு 10 ரூபா கார்டு போட்டால் அதுலேயும் 3 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. உங்கள் நாய்வா அது என்னென்னு தெரியலிங்க மேடம், அதான் கேட்டேங்க. கண்டிப்பாக பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக செக் பண்ணி சொல்கிறேன். உங்களோட டீட்டெயில் செக் பண்ணி பார்த்ததுல 10ஆம் தேதி 30 ரூபாய் எடுத்திருக்காங்க. அது வந்து டைலர் டியூனுக்காக 30 ரூபாய் எடுத்திருக்காங்க பாடலுக்கான. சரிங்களா? சரிங்க மேடம். பார்த்தீங்கன்னா 84 ரூபா பேலன்ஸ் எடுத்திருக்காங்க. 84 ரூபாய் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணது சொல்லியிருந்தீங்களா அன்னைக்கு கால் பண்ணி? மாடல் சேஞ்ச் 565 போட்டால் எந்த செல்லுந்து மேடம் பேலன்ஸ் எடுக்கிறாங்க? 565க்கு பேலன்ஸ் கிடையாதுங்க. அப்புறம் உங்களோட சைட்ல இருந்து கால் பண்ணி சொன்னீங்களான்னு கேக்குறோம். ஆமா, கால் பண்ணி சொன்னா அதுக்கு எத்தனை எடுப்பீங்க? 84 ரூபாயா? அதுக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரே டைம்ல சாரிங்க. நிறைய தடவை வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பேலன்ஸ் எடுத்து. நிறைய தடவை என்ன புல்லுக்கு மேடம் கொடுத்தீங்க? ஒரு தடவை கொடுங்க மேடம். என்ன சொன்னீங்க? நிறைய தடவை எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். சாரி, இதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இதுக்கு முன்னால என்ன புல்லுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேங்க மேடம். பேலன்ஸ் 84 ரூபாய் 84 ரூபாய் என்ன மயிருக்கு மேடம் எடுத்தீங்க? சும்மா அடுத்த கூதியில உங்களை பேசினா மட்டும் அவளுக்கு ரோச கூதி வருதுல. சொல்லுங்க. உங்களோட ப்ராப்ளம் புரியுதுங்க. பட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு வந்து அவ்வளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் பேசுறேன்னு ரோசப்படக்கூடாது. உண்டான ரீசன் சொல்லணும். 565 போட்டு தான் நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணேன். உங்க வேன் கூதியில் கூப்பிட்டு நான் ஆக்டிவேஷன் பண்ண கிடையாது. பேலன்ஸ் போட்டா எடுத்துட்டே இருக்கிறீங்க. உங்க ஒப்பனுங்க அம்மாலும் கொண்டாந்து படுத்திட்டு இருந்து கூட போட்டது காசு நினைச்சிட்டீங்களா? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசு. சரிங்களா? ஏர்செல் வாடிக்கையாளராக 15 வருஷமா இருக்கிறேன். சரிங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டா பேலன்ஸ் எடுத்துட்டே இருக்கிறீங்க. நான் வந்து இந்த செல்லுலேருந்து நான் பேச முடியறதில்ல. இப்போ பேலன்ஸ் போடுறதில்ல. 10 ரூபா கார்டு போட்டால் அதுலேயும் 3 ரூபாய் நொட்டிட்டு போயிடுறீங்க. எந்த சர்வீஸும் வேண்டாம். எல்லாம் கட் பண்ணுங்களான்னு பல தடவை கூப்பிட்டு சொல்லி போட்டேன். உங்கள் பொம்பளை இருக்கட்ட எவளும் கட் பண்ணுறதும் இல்லை, எவனும் கட் பண்ணுறதில்ல. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுங்க. சரிங்களா? ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு இல்லை. ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு இல்லை. சம்பாதிக்கிற காசு பூரா இல்லை உங்கள் கம்பெனிக்கே தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். உங்களோட ப்ராப்ளம் புரியுதுங்க. பட் இனிமே தான் உங்களுக்கு வந்து சாங் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இனிமே எந்த பேலன்ஸுமே எடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் சொல்றாங்க. மேலதிகாரிக்கு அணைக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தர் அணைச்சாடுறாங்க. ஒரு சூப்பராச்சர் பேசினேன், அவன் பேசினேன், அவனும் எதவேதான் சொல்றான். 565 போட்டுட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டா 13 தடவை வண்டிங்க. அதுக்கு தான் 84 ரூபா போச்சுங்கிற. ஒரு தடவைக்கு 3 ரூபாயாம. எந்த செல்லுல வந்து 565 போட்டு ஆக்டிவேஷன் பண்ணாக்கு உங்களுக்கு வந்து 3 ரூபா எடுக்கிறாங்க. எங்க சைட்ல இருந்து பேலன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவன் சொல்றான் சூப்பராச்சர் சொல்றான். அவன் சொல்றான். ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணி பேச முடியாது மேடம். இதுக்கு என்ன உண்டான வழி என்ன? 84 ரூபா போனதுக்கு அதுக்கு என்ன பண்றது? 84 ரூபா சும்மா உட்காந்துட்டு எடுத்துட்டீங்க நீங்க. நாங்க வந்து பொச்சை ரோட்ல உரைச்சி தானே சம்பாதிக்கிறோம் நாங்க. சொல்லுங்க மேடம். இதுக்கு பேலன்ஸ் போனதுக்கு என்ன போட்டுவிட முடியாதுங்க மேடம்? சாரிங்க, ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாரி சார். போட்டு விட்றதுக்கு வேணா திங்கறதுக்கு வேணா உனக்கு இதே திம்பிங்க. வைக்காத கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேறு மேடம் நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு வந்துருங்க. பேலன்ஸ் போடுறதெல்லாம் எடுத்துங்க மேடம். சொல்லுங்க. சாரிங்க, சொல்லுங்க. நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க மேடம். பேலன்ஸ் போடுறதெல்லாம் எடுத்துக்கங்க மேடம். சாரி என்ன மேடம்? என்ன சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கண்ணா? மறுபடியும் தெரிஞ்சுக்கிறீங்களா? வாரத்தில் 2 நாளைக்கு எங்கள் வீட்டு வந்துட்டு போயிங்க மேடம். பேலன்ஸ் போடுறதெல்லாம் எடுத்துங்க மேடம். உங்களோட கால் டிஸ்கனெக்ட் செய்யப்படுது. தேங்க்யூ ஃபார் காலிங். ஹேவ் a nice day.